தமிழாலும் புகழ் பாடி தேவானம் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவானாம் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. வரும்போது துணையாகி எனையாழ்பவா, எனை சூழும் துன்பங்கள் இணையாக வரும்போது துணையாகி எனையாழ்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, என்னை உமதாக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவானாம் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவளிக்கிறார். திருப்பாடல்கள் 32, இறைவசனங்கள் 11 மற்றும் 19. அன்புக்கினியவர்களே, தாயாம் திரு அவை இன்று இயேசுவின் தூய்மை மிகு இதயம் பெருவிழாவை, இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த நாளில் பங்கு மக்களாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய திரு இருதய பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த திருப்பலி முழுவதையும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய குடும்பங்களின் நலனுக்காகவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். மேலும் இன்றைய தெய்வீக திருப்பலியில் இந்த பெரும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற யாவரும் நலமடையவும், இந்த நோய் தொற்று முற்றிலும் ஒழிக்கப்பட்டு உலகம் இயல்பு நிலை திரும்பிடவும் இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். மேலும் இன்றைய தெய்வீக திருப்பலியை வேண்டுதல் திருப்பலியாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற திருமிகு பிரின்ஸ்டன் விஜயகுமார் குடும்பத்தினருக்காகவும் அவர்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், மேலும் பிறந்தநாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாய் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற மெல்வின் ஃபெலிக்ஸ் அவர்களுக்காகவும், ஆண்டவருக்குள் நித்திலை பார்தலை அடைந்திருக்கின்ற ஜே ஜோசப், ஏ கித்தேரி முத்து, சக்ரையாஸ் இவர்களுடைய ஆண்நிலை பார்தலுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம்.
திருப்பலி முன்னுரை. இயேசுவின் திரு இருதய பெருவிழா. இதயம் என்பது இரத்தத்தை உடலெங்கும் ஓட செய்யும் இயந்திரம். இது அறிவியல் சிந்தனை. ஆனால் அகிலத்தை மீட்டெடுக்க குருதி கொடை வழங்கி இதயத்தை கிழித்தவர்களை இரு கரம் கொண்டு அணைத்த இயேசுவின் அன்பு அறிவிக்கப்பட்ட பின்புதான் இதயம் ஒரு அன்பின் ஆலயமானது. இது ஆன்மீக சிந்தனை. இதுவே நம் விசுவாசம். அத்தகைய விசுவாசத்தினை வார்த்தைகளால் அறிக்கையிடுவதை விட இதயத்தின் வாஞ்சையால் அறிக்கையிடவே இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் இரக்கம் பொங்கி வழிகின்றது என்று இறைவன் தம் மக்களாகிய இஸ்ரேல் மக்கள் மீது வெளிப்படுத்திய பேரன்பை இன்றைய முதல் வாசகத்தில் ஓசையா இறைவாக்கினர் எடுத்துரைக்கின்றார். ஒரு தாய் தன் குழந்தையை எவ்வளவு அன்பு ஆசையாய் வளர்ப்பாளோ அதே போல் இறைவனின் வழி நடத்துதல் தொடர்கிறது. தவறுகள் அங்கீகரிக்கப்படும் போது அராஜகம் மேலோங்குகின்றது. தவறுகள் கண்டிக்கப்படும் போது செயல்கள் நேர்த்தியாக்கப்படுகிறது. ஏன் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கண்ணலை கொட்ட மாட்டேன் என்கிறார் இறைவன். இத்தகைய இதயம் கொண்டவர்களாய் நாமும் வாழ்வோம். இறைத்தன்மையை வெளிப்படுத்துவோம். இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் மட்டற்ற அன்பு வெளிப்படுகிறது. பாவத்தை மீட்க பாவமற்ற இரத்தம் தெளிக்கப்படுகிறது. பிறப்பும் இறப்பும் பலருக்கு சாதாரண சம்பவம்தான். ஆனால் இயேசுவுக்கு காலத்தையே வெல்லும் வரலாறு. அளவற்ற அன்புதான் அனைத்தையும் வென்றுவிட்டது. எருசலேமில் மட்டும் நின்று விடாமல் அகிலம் முழுவதும் ஆட்சி செய்கிறது. அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு. உயிரும் உடம்பும் சேர்ந்த வாழ்வு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கை என்பது இக்குறளின் பொருள். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்றார் பாரதியார். திரு இதய பெருவிழா ஆலய பிரார்த்தனையோடு நின்று விடாது. நம்மால் பலருக்கும் நம் வாழ்வால் அறிவிக்கப்பட வேண்டும். அத்தகைய எண்ணங்களை இதயத்தில் தாங்கி இப்பெருவிழாவை சிறப்புற செய்ய பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தாயாம் திரு அவை இயேசுவின் தூய்மைமிகு இதயம் பெருவிழாவை கொண்டாடி மகிழும் இந்நன்னாளில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை உலகளாவிய கத்தோலிக்க திரு அவைக்கு கொடுத்த இந்த ஜூன் மாதத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு சிறிய வேண்டல் ஜெபம், ஒரு வாக்கிய ஜெபம். இயேசுவே, என் இதயத்தை உமது இதயம் போன்று அமைத்தருளும். இயேசுவே, எனது இதயத்தை உமது இதயம் போன்று அமைத்தருளும். இந்த சிறு ஜெபத்தை இந்த மாதம் முழுவதும், காரணம் ஜூன் மாதம் இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம் என்பதால் இந்த சிறு வேண்டலை நாம் எல்லாரும் முன்னெடுக்க நம்முடைய திருத்தந்தை அழைப்பு கொடுத்திருக்கிறார். இந்த இயேசுவின் இதயம் நம் மீது பேரன்பு கொண்டிருக்கிற இதயம், நம் மீது பேர் இரக்கத்தை பொழிகின்ற இதயம். இந்த இதயம் தாராள மனம் கொண்டது என்பதையெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துவதாய் இருக்கிறது. எனவே தான் நம்முடைய திருத்தந்தையும் கூட அன்பு, பொறுமை, இரக்கம், மனத்தாராளம் ஆகிய பண்புகளில் நாம் இந்த மாதத்தில் வளர வேண்டும் என்று சொல்லியும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இதைத்தான் இன்றைய விழாவும் இந்த
என்ற இறைவார்த்தை வழிபாடும் நமக்கு சொல்லுகிறது. இயேசுவின் பேரன்பால் நனைக்கப்பட்ட, முற்றிலுமாய் அவருடைய அன்பில் மூழ்கி எழுந்த மக்களாய் வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை, குறிப்பாக இயேசுவின் பேரன்பு கொண்டிருக்கிற இதயத்திற்கு எதிராய் செய்த பாவங்களுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனில் மாட்சியில் இருப்ப நீரே.
பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகிற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகி அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி விடும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் உள்ளம் உன் பக்கம் திரும்பியுள்ளது. இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 3-4 மற்றும் 8-9. ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எப்ராஹிமுக்கு நடை பயிற்றுவித்து வந்தது நானே. அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன். எப்ராஹிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். இறைவன் துணையானா, பாடும் எனக்கு உயிரானா. வாழ்வில் இறைவன் துணையானா, பாடும் எனக்கு உயிரானா. தீயோர் என்னை வதைத்தாலும் தீமை அணுக விட மாட்டார்.
தீமை அணுக விட மாட்டார். இறைவன் எனது மீட்பானா, அவரே எனக்கு ஒளியானா. அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானா. படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும், தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும், தேவன் அவரை திடமாக தேடும் எனக்கு குறையது. தேடும் எனக்கு குறையது. இறைவன் எனது மீட்பானா, அவரே எனக்கு ஒளியானா. அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானா. இரண்டாம் வாசகம். அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 8 முதல் 12 முடிய, மீண்டும் 14 முதல் 19 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும், எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழிக்காலமாக மறைந்திருந்த இந்த மறைபொருளின் திட்டம் இன்னதென யாருக்கும் தெளிவுபடுத்தவும், இறைமக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையவனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டது. இதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர், வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கும் இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது. இவ்வாறு கடவுள் ஊழிகாலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நிறைவேற்றினார். கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது. இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிமைக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பில் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவையாக அனுப்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 19 இறைவசனங்கள் 31 36 முடிய. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அந்த சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களுள் ஒருவருடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் அறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். இயேசுவே, எனது இதயத்தை உமது இதயம் போன்று அமைத்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னையார் திரு அவை இன்று இயேசுவின் தூய்மை மிகு இதயம் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. கிபி 17ஆம் நூற்றாண்டில் 1701 1680 ஆகிய காலகட்டத்தில் புனித ஜான் யூட்ஸ் திரு இருதய பக்தியை புதுப்பித்து பரப்புவதில் தலை சிறந்து விளங்கினார். திரு இருதய நாளுக்கென்று பலிப்பூசை ஜெபங்களையும் தனது துறவு சபை உறுப்பினருக்கு தொகுத்து கொடுத்தார் என்று சொல்லி திருச்சபையினுடைய வரலாறு சொல்லுகிறது. அதே வேளையில் இந்த திரு இருதய பக்தியானது 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அருள் சகோதரி புனித மார்கரித் மரியாவுக்கு திரு இருதய ஆண்டவர் மீண்டும் மீண்டும் காட்சியளித்து தம் பக்தியை பரப்புவதற்கு கருவியாக அவரை தேர்ந்து கொண்டார். பாவ பரிகாரத்தின் கடமையை மக்கள் உணர வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
குடும்பங்களை திரு இருதய ஆண்டவர் சந்நிதியில் ஒப்புக் கொடுத்து அதை ஆண்டுதோறும் புதுப்பித்து திரு இருதய உருவத்தை குடும்பங்களில் வைத்து இயேசுவின் அளவற்ற அன்பை இடைவிடாது மக்கள் நினைவு கூற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். 9 தலைவெள்ளிக்கிழமை பக்தி, திருமணி ஆராதனை, இன்னும் இவை போன்ற பக்தி முயற்சிகளை மக்கள் கடைபிடித்து உண்மையான இயேசுவின் சீடத்திகளாய் வாழ வேண்டும் என்பதை புனித அருள் சகோதரி மார்கரெட் மரிக்கு நம் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு காட்சியிலும் தெளிவாக இதை குறிப்பிட்டார். திரு இருதய ஆண்டவர் பக்தியை பரப்புவதில் ஏற்பட்ட ஐயங்கள், சிக்கல்களை நீக்கி வைக்கவும், இது பக்தி முயற்சிகளில் தலை சிறந்தது என்பதை தெளிவுபடுத்தவும் புனித கிளாஸ்தா கொலம்பியரை ஆன்மீக குருவாக தெரிந்து கொள்ள திரு இருதய ஆண்டவர் அருள் சகோதரி புனித மார்கரெட் மரியாவுக்கு பணித்தார் என்று சொல்லி அருள் சகோதரியினுடைய வாழ்க்கை வரலாறும் திரு இருதய ஆண்டவருடைய பக்தியை குறித்த போதனைகளும் நமக்கு சொல்லுகின்றது. நம்முடைய திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் இந்த திரு இருதய பக்தியை குறித்து பேசுகின்ற பொழுது இப்படி சொல்லுகின்றார்: இந்த திரு இருதய பக்தி உண்மையானது, திருச்சபையின் படிப்பினைகளிலும் மறை வல்லுநர்கள் கற்றுத்தந்த பரம்பரை போதனையின் அடிப்படையிலும் அமைந்தது. ஒரு தலை சிறந்த பக்தி என்பதை நம்முடைய திருத்தந்தை வலியுறுத்தி அவருடைய திருத்தந்தையினுடைய பணிக்காலத்தில் மீட்பரின் ஊற்று தண்ணீரிலிருந்து என்கின்ற தலைப்பில் அருமையான சுற்றுமடலையும் உலகளாவிய திரு அவைக்கு தந்துள்ளார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திரு இருதய பக்தி குறித்த வரலாறு இதுதான். இந்த வரலாற்று பின்னணியில் இன்றைய திரு இருதய பெருவிழா நமக்கு தருகின்ற இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தியை உங்களோடு சேர்ந்து தியானிக்க நான் விரும்புகின்றேன். கடந்த ஒரு வார காலமாக சமூக ஊடகங்களில், முகநூல் பகுதிகளில், வலையொலி பகுதிகளில், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பகுதிகளில் பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தி, ஐக்கிய அரபு அமீரகத்தில் கேரளாவை சேர்ந்த பெட்ஸ் கிருஷ்ணன் என்பவர் குற்றவாளியாக 9 ஆண்டுகளுக்கு முன்பு தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் கேரளாவை சார்ந்த லூலு என்கின்ற குழுமத்தினுடைய தலைவரான யூசப் அலி என்பவரால் அவர் செய்த தண்டனைக்கு ஈடாக எந்த குடும்பத்திற்கு இழப்பு ஏற்பட்டதோ அந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் பணம் செலுத்தி 9 ஆண்டுகள் சிறையில் இருந்த பெட்ஸ் கிருஷ்ணன் என்பவரை விடுதலை ஆக்கி கொண்டு வந்த அந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் கடந்த 3-4 தினங்களாக பரவலாக பேசப்பட்டது. இந்த நிகழ்வு உண்மை என்பதை இன்றைய ஹிந்து தமிழ் நாளேடு இந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிதழின் பின்னணியில் இப்படித்தான் இந்த நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. கேரளாவின் இரிஞானகுடா என்கின்ற பகுதியை சார்ந்த 45 வயது மதிக்கத்தக்க பெட்ஸ் கிருஷ்ணன் என்பவர் அபுதாபியில் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். 2012ஆம் ஆண்டு பெட்ஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஓட்டி சென்ற கார் சூடானை சேர்ந்த ஒரு சிறுவன் மீது மோதி அந்த சிறுவன் உயிரிழக்கின்றான். இந்த வழக்கில் ஓட்டுநராய் பணியாற்றிய பெட்ஸ் கிருஷ்ணன் கைது செய்யப்படுகிறார். அவர் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது, வழக்கு விசாரிக்கப்படுகிறது. அவர் குற்றம் செய்தார் என்பது உறுதி செய்யப்பட்டது. 2013இல் அவருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது.
இந்த ஐக்கிய அரபு அமீரகம் UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாடுகளுடைய சட்டங்களின்படி கொலை செய்யப்பட்டவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். ஒருவேளை அந்த இழப்பை எதிர்கொண்ட குடும்பத்தார் இவருக்காக பரிந்து பேசி நாங்கள் அவரை மன்னிக்கிறோம், விடுவியுங்கள் என்று சொன்னால் மட்டும்தான் அவருக்கான விடுதலை கொடுக்கப்படும். இப்படி தான் செய்த குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட சூழலில் ஃபெக்ஸ் கிருஷ்ணன் என்பவர் கடந்த 9 ஆண்டுகளாக சிறையில் இருக்கின்றார். இவருடைய குடும்பத்தார் பல முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் தான் முடிவடைகிறது. இறுதியாக இந்த குடும்பம் இந்த யூசப் அலி என்கின்ற கேரளாவை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபருடைய உதவியை கோரினார்கள். அவரும் இந்த சூடான் நாட்டினுடைய குடும்பத்தை தேடி அபுதாபி முழுவதும் அலைகின்றார். இறுதியாக கண்டுபிடிக்கின்றார். அந்த குடும்பத்திடம் பேசுகின்றார். அந்த குடும்பத்தினுடைய குழந்தை இறந்ததற்கு இணையாக நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கிறேன், நீங்கள் ஃபெக்ஸ் கிருஷ்ணனை மன்னியுங்கள், அவருடைய குடும்பம் இந்தியாவில் கேரளாவில் வாடுகிறது, அவரை அந்த குடும்பத்தோடு நாம் சேர்த்திடுவோம், இழந்த உங்களுடைய குழந்தை மீண்டும் வரப்போவதில்லை, ஆனால் அதற்காக நாம் இன்னொரு உயிரை பலி கொடுப்பது நியாயமானதல்ல, அவர் 9 ஆண்டுகளாக ஏற்கனவே சிறையில் இருக்கிறார் என்றெல்லாம் அந்த குடும்பத்திற்கு எடுத்து எம்பி அவருக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனைக்கு ஈடாக 1 கோடி ரூபாயை இந்த குடும்பத்திற்கு கொடுத்து அந்த குடும்பம் நீதிமன்றத்திற்கு சென்று நாங்கள் அவரை மன்னிக்கிறோம், அவரை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி அவருக்காக பேசியது நிமித்தமாய் இந்த ஃபெக்ஸ் கிருஷ்ணன் என்பவர் 2 தினங்களுக்கு முன்பு விடுதலை செய்யப்பட்டார். அங்கிருந்து விமானம் மூலம் கேரளா வந்த அவரை அவருடைய குடும்பத்தார் கண்ணீர் மல்க விமான நிலையத்தில் வரவேற்றனர். அப்பொழுது இந்த ஃபெக்ஸ் கிருஷ்ணனிடம் நீங்கள் இப்படி விடுதலை ஆகி வந்தீர்களே, இதை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் இப்படியாய் சொல்லுகின்றார். விபத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பால் கடந்த 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன். யூசப் அலியின் உதவியால் விடுதலை ஆனேன். அவருக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. இது எனக்கு 2வது பிறவி என்று அவர் குறிப்பிடுகின்றார். இவருக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்து இந்த சூடான் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து பிணையாக கொடுத்து உதவிய யூசப் அலியிடம் நிருபர்கள் கேட்டபொழுது அவர் இப்படியாய் சொல்லுகிறார். மரண தண்டனையில் இருந்த ஃபெக்ஸ் கிருஷ்ணனின் உயிரை காப்பாற்ற கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பளித்தார். அன்புக்குரியவர்களே, அவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். மரண தண்டனையில் இருந்த ஃபெக்ஸ் கிருஷ்ணனின் உயிரை காப்பாற்ற கடவுள் எனக்கு வாய்ப்பளித்தார். அவருக்கும் அவரின் குடும்பத்தாருக்கும் பிரகாசமான எதிர்காலம் அமைய வாழ்த்துகிறேன் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டதாக செய்தியாளர்களுக்கு சொன்னதாக இந்த நிகழ்வு முழுவதும் இன்றைய த ஹிந்து தமிழ் நாளிதழில் வெளியிடப்பட்டிருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வோடு இன்றைய பெருவிழாவினுடைய இறைவார்த்தை வழிபாட்டிற்குள் நாம் நுழைவோம். எப்படி இந்த யூசப் அலி அவர்கள் ஃபெக்ஸ் கிருஷ்ணனுக்கு உதவி செய்ததை, அவருக்கு உதவி செய்ய கடவுள் எனக்கு வாய்ப்பளித்தார் என்பதோடு மட்டுமல்லாமல் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பிரகாசமான எதிர்காலம் அமைய நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன், வாழ்த்துகிறேன் என்று கூடுதலான செய்தியையும் கொடுத்தது போல என் அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாரும் மீட்படையவும் நம் பாவங்களிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக் கொள்ளவும் கடவுளின் எல்லையில்லா பேரன்பை சுவைத்திடவும் ருசித்திடவும் அனுபவிக்கவும் கொண்டாடவும் இயேசு வழியாய் கடவுள் எல்லாருக்குமான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். இயேசு கூட தம்முடைய உயிரை நமக்காய் கொடுத்து தமது அன்பு முழுவதையும் நமக்காய் வெளிப்படுத்தி எனக்கும் கடவுள் உங்களை எல்லாம் மீட்பதற்கு, உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். எனவே என் வாழ்வையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு தம் உயிரை நமக்காய் கொடுத்து
அவருடைய பேரன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழா நமக்கு சொல்லுகின்ற முதல் செய்தியாய் நான் உணர்கின்றேன். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடுகள் தருகின்ற செய்தியை சற்று நாம் தியானிக்க முயற்சி செய்வோம். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் ஓசையா இறைவாக்கினர் இஸ்ரவேல் மக்களை குறித்து, இஸ்ரவேல் மக்கள் மீது கடவுள் கொண்டிருந்த பேரன்பை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர் அழகாய் சொல்லுகின்றார், உங்களுக்காக என் இரக்கம் பொங்கி வழிகிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் இப்படியாய் ஆரம்பமாகிறது. இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன், எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிறைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடை வைத்துவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, அவர்களை குணமாக்கியதும் நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். என் அன்புக்குரியவர்களே, இப்படி எல்லாம் இருந்தும் கூட தொடர்ந்து கடவுள் சொல்லுகிறார், பரிவி என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன், அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். ஒரு தாய்க்குரிய பண்புகளோடு, ஒரு தாய்மைக்குரிய கரிசனையோடு, பேரன்போடு கடவுள் இஸ்ரவேல் மக்கள் மீது பேர்ந்து கொண்டிருந்ததை இறைவாக்கினர் ஓசையா எடுத்து இயம்புவதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இறைவாக்கினர் ஓசையாவினுடைய காலகட்டம், அவர் இருந்த வரலாறு என்ன என்பதை நாம் அறிந்திட முயற்சிக்கின்ற பொழுது இறைவாக்கினர் ஓசையா ஆமோசுக்கு சற்று பின்னாக வந்தவர் என்றும், சமாரியா வீழ்ச்சியுற்ற கிமு 722க்கு முன் இறைவாக்கு உரைத்தவர் என்பதும், இவருடைய காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்கள் சிலை வழிபாட்டிற்கு தங்களை கையளித்து கீழ்ப்படியாமல் இருந்தார்கள் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க ஆண்டவர் தாமே இவரை பயன்படுத்தினார். கோமேர் என்ற பெண்ணை மணந்து கொள்ள செய்கின்றார். அவள் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்து அவரை விட்டு விலகி செல்லுகின்றால், அத்தகையவளோடு அவர் கொண்டிருந்த மன உறவை பின்னணியாக கொண்டு ஓசேயா இறை மக்களின் உண்மையற்ற தன்மையை, கடவுளை விட்டு விலகிச் சென்று அவர்களுக்கு இறைவன் தண்டனை வழங்குவார், ஆயினும் இறைவனின் பேரன்பு இறுதி வரை நிலைத்திருக்கும், அம்மக்களை கடவுள் தம்பக்கம் ஈர்த்துக் கொள்வார், அதன் மூலம் உரிந்த உறவு மலரும் என்பதையெல்லாம் எடுத்து சொல்லுவதுதான் இந்த ஓசையா நூலினுடைய ஒட்டுமொத்த இரத்தின சுருக்கமான செய்தி. இந்த பின்னணியில் தான் இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரவேல் மக்கள் எந்த அளவுக்கு கடவுளிடமிருந்து விலகி சென்றார்களோ, எவ்வளவு அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்தார்களோ, கடவுளை மறந்து வேற்று தெய்வங்களுக்கு, பாகால்களுக்கு அவர்கள் தூபம் காட்டினார்களோ, அவற்றையெல்லாம் கடவுள் பொருட்படுத்தவில்லை. எல்லாவற்றையும் கடவுள் மறந்து போகிறார், அவர்களை மன்னிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம், கடவுள் சொல்லுகின்றார், இஸ்ரேல் மக்கள் மீது நான் பேரன்பு கொண்டேன். ஒட்டுமொத்த மக்கள் மீதும் ஆபிரகாமினுடைய காலம் தொட்டு அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களுக்கான வாக்களிக்கப்பட்ட நாட்டில் குடியமர்த்திய அந்த காலம் முழுவதும், ஏன் அதற்கு பின்பும் கூட கடவுள் தம் மக்கள் மீது பேரன்பு கொண்டிருக்கின்றார். எந்த அளவுக்கு அவர்கள் கடவுளுடைய அன்பிலிருந்து விலகி வெளியேறி பட்டத்திலிருந்து வெளியேறினார்களோ, அந்த அளவுக்கு கடவுள் வெளியேறி அவர்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் அழைத்து வருகின்றார். ஒரு ஓமையாய் சொல்லுகின்றார், எப்ராயிமுக்கு. யார் இந்த எப்ராயிம்? என் அன்புக்குரியவர்களே, நாம் தொடக்க நூல் புத்தகத்தை வாசிக்க வேண்டும். தொடக்க நூல் புத்தகம் 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்பையும் அவருடைய சகோதரரையும் குறித்து நாம் வாசிக்கின்றோம். தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது தொடக்க நூல் புத்தகம் 41ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கின்றோம். 46லிருந்து
எகிப்தின் மன்னனாகிய பார்வோனிடம் பணியாற்றிய பொழுது யோசேப்பிற்கு வயது 30. அவர் பார்வோனிடம் விடைபெற்று எகிப்து நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். வளமிக்க 7 ஆண்டுகளில் நிலமிகுதியான விளைச்சல் தந்தது. அந்த 7 ஆண்டுகளில் எகிப்து நாட்டில் விளைந்த எல்லா உணவுப் பொருட்களையும் நகர்களில் அவர் சேகரித்து வைத்தார். ஒவ்வொரு நகரிலும் அதை சுற்றியுள்ள வயல்வெளிகளில் விளைந்த உணவுப் பொருட்களை சேமித்து வைத்தார். கடற்கரை மணல் அளவுக்கு மிகுதியான தானியத்தை யோசேப்பு கொணர்ந்து குவித்தார். கணிக்கேறாத அளவிற்கு உணவுப் பொருட்கள் சேர்ந்தமையால் கணிப்பதை நிறுத்தினார். பஞ்சத்தின் ஆண்டுகள் வரும் முன்னே யோசேப்பிற்கு ஓன் நகர் அர்ச்சகர் போற்றிபெராவின் மகள் ஆசினத்து மைந்தன் இருவரை பெற்றெடுத்தாள். யோசேப்பு எல்லா துன்பங்களையும் என் தந்தையின் வீட்டையும் கடவுள் மறக்கச் செய்தார் என்று சொல்லி தலைமகனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். பின் நான் துன்புற்ற இந்த நாட்டில் எகிப்து நாட்டில் கடவுள் என்னை பழுக செய்தார் என்று சொல்லி அடுத்தவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். இந்த எப்ராயிம் என்பது யோசேப்பினுடைய 2வது மகன். அப்படி என்றால் அவன் இஸ்ரவேல் குடும்பத்தை சந்ததியை சார்ந்தவன். எனவே தான் கடவுளினுடைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் குடும்பம் முழுவதையும் குறிப்பிடும் வண்ணமாய் இஸ்ரேலையும் அந்த இஸ்ரேல் குடும்பத்தில் ஒருவரான யோசேப்பையும் யோசேப்பினுடைய 2வது மகனாகிய எப்ராயிமையும் குறித்து ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களையும் குறித்து நான் என் மக்கள் மீது பேர்ந்து கொண்டிருந்தேன். அவர்களுக்கு நான் உணவு ஊட்டினேன், நடை பயிற்சிவித்தேன், அவர்களை நான் பழுகி பெருகிட செய்தேன் என்றெல்லாம் கடவுள் தம் அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை என்னுடைய முதல் வாசகத்தின் வழியாய் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அதே கடவுள் தான் இன்றளவும் நம் மீது பேரன்பு கொண்டிருக்கின்றார். இந்த பெரும் நோய் தொற்று காலத்தில் நமக்கானதை கொடுத்து கடவுள் பாதுகாத்து பராமரிக்கிறார் என்று சொன்னால் என் அன்புக்குரியவர்கள், இது முழுக்க முழுக்க கடவுளின் பேரன்பின் வெளிப்பாடு. இதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த பெரும் நோய் தொற்று காலத்தில், பொது முடக்க காலத்தில் நமக்குரியது எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது ஏதோ நாம் சம்பாதித்து வைத்ததின் வழியாக நாம் இந்த நாட்களை நாம் சரியாக அனுபவிக்க முடிகிறது அல்லது சரியாக கடந்து செல்ல முடிகிறது என்று நாம் கொள்ளுவது மிகப்பெரிய தவறு. இந்த பெரும் நோய் தொற்று காலத்தில் நோய் தொற்று எதுவும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் உறவுகளையும் சொந்தங்களையும் அணுகாதபடி கடவுள் பாதுகாத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது கடவுள் நம் மீது கொண்டிருந்த பேரன்பின் வெளிப்பாடு. எப்படி யோசேப்பை எகிப்தில் பெருமின்னல்களுக்கு மத்தியில் பஞ்ச காலத்தில் பாதுகாத்து பழுகி பெருகிடச் செய்தாரோ, மேன்மையான இடத்திற்கு உயர்த்தினாரோ, அப்படியாய் கடவுள் இந்த நாட்களில் இந்த பெரும் நோய் தொற்று சூழலில் தம் பேரன்பை நமக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை கொண்டாட, நினைவு கூர்ந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல என்று நமக்கான அழைப்பு தரப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைய 2வது வாசகத்தில் எபிசேருக்கு எழுதிய திருமுகத்தில் அதனுடைய ஆசிரியர் ஒரே செய்தியை மிக அழுத்தமாக சொல்லுகின்றார். நாம் எல்லாரும் கடவுளுடைய அன்பில் நிலைத்திருக்க கடவுள் நமக்கு அழைப்பு தருவதாய் சொல்லுகின்றார். எபிசேருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 17வது இறைவசனம், நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக. கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக. கிறிஸ்து நம் உள்ளங்களில் குடிகொள்ளுகின்ற பொழுது அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமாய் அமைவதாக. கிறிஸ்து நம் உள்ளங்களில் குடிகொள்ளுகின்ற பொழுது கிறிஸ்துவனுடைய அன்பு நம் வாழ்வுக்கு ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் அமைகிறது என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரத்தில் கடவுளின் அன்பை குறித்து பேசுகின்ற பொழுது 35வது இறைவசனத்தில் அழகாய் சொல்லுகின்றார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரசா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை எதுவுமே பிரிக்க முடியாது என்பது நம்ம உறுதியான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதைத்தான் அந்த பகுதியினுடைய இறுதியிலே பவுலடியார் 39வது இறைவசனத்தில் அழகாய் சொல்லுகின்றார்.
கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. என் அன்புக்குரியவர்களே, இந்த கடவுளுடைய அன்பை இயேசு வழியாய் கடவுள் நம் உள்ளங்களில் பொழிந்திருக்கின்றார். இயேசு நம் மீது கொண்டிருக்கின்ற பேரன்பின் வெளிப்பாடு தான் அவருடைய இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் நீரும். என் அன்புக்குரியவர்களே, இயேசு ஏற்கனவே பட்ட பாடுகளின் நிமித்தமாய் அவருடைய உடலில் இருந்த இரத்தம் முழுவதும் வெளியேறியது. இறுதியாய் அவருடைய உடலில் இருந்தது இந்த விழாவில் குத்தப்பட்ட பிறகு வழிந்தோடிய அந்த தண்ணீரும் இரத்தமும் தான். அப்படி என்றால் இயேசு மொத்தமாய் நாம் மீட்பு பெறுவதற்கு, கடவுளுடைய அன்பை கொண்டாடுவதற்கு, கடவுளின் இரக்கத்தை, தாராள மனத்தை, கருணையை கொண்டாடுவதற்கு இயேசு எல்லாவற்றையும் நமக்காய் கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவின் அன்பில் நாம் நம்மை ஊற வைத்துக் கொள்வோம். இயேசுவின் அன்பில் நம்மை ஆழப்படுத்திக் கொள்வோம். இயேசுவினுடைய அன்பை நம்முடைய கத்தோலிக்க வாழ்வினுடைய அடித்தளமாய், ஆணிவேராய் வைத்துக் கொள்வோம். அப்படியாய் இருக்கின்ற பொழுது கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய தாராள மனப்பாங்கை, மனப்பான்மையை நாமும் அனுபவிக்க முடியும். அதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகம் சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தி இயேசு எவ்வாறு இறந்தார், இறந்த பிறகு என்ன நடைபெற்றது என்பதை யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவை படைவீரர் ஒருவர் ஈட்டியால் அவருடைய விழாவில் குத்த இரத்தமும் தண்ணீரும் உடனே வடிந்தது என்று சொல்லப்படுகிறது. அது கடவுள் நம் மீது கொண்டிருந்த மொத்த அன்பின் வெளிப்பாடு, மொத்த அன்பின் வெளிப்பாடு. I don't have anything to extra to give. Whatever I had given, and finally this is what I have, and that also I just let it go for you என்று சொல்லி இயேசு எல்லாவற்றையும் கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுவார், தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு, சிறந்த அன்பு வேறொன்றும் இல்லை. யோவான் நற்செய்தியில் இயேசு சொல்லுவார். இறுதியாய் இயேசு நமக்காக நம் அன்பு முழுவதையும் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவின் அன்பை கொண்டாட கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதைத்தான் நம்முடைய திருத்தந்தை அவர்களும் மிக அழகாக சொல்லுகின்றார். இயேசுவினுடைய இதயம் போல் நம் இதயங்கள் மாற வேண்டும். அப்படி மாறுகின்ற பொழுது இயேசுவினுடைய இதயத்தில் இருந்த அன்பு, பொறுமை, இரக்கம், தாராளமனம் போன்ற நற்பண்புகள் நம்மிலும் வளரும் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய இதயத்தையும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து செல்விப்போம். இந்த இதயத்தில் பொறுமை, மனத்தாராளம், இரக்கம், அன்பு, பொறுமை ஆகியவை மேலோங்கி வளர அருள் வேண்டுவோம். நம் குடும்பங்கள் முழுவதும் இயேசுவினுடைய பரிசுத்த திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஊரை ஒப்புக் கொடுப்போம், பங்கை ஒப்புக் கொடுப்போம், பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த பெரும் நோய் தொற்று காலத்தில் நமக்கெல்லாம் உதவிடும் எல்லாரையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தமிழக அரசினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களை ஒப்புக் கொடுப்போம். இந்திய தேசத்தை ஒப்புக் கொடுப்போம். உலகம் முழுவதையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த பெரும் நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க, நம் எல்லாரையும் காப்பாற்றிட முயற்சி செய்கின்ற விஞ்ஞானிகளை, மருத்துவத்துறையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஆளுமைகளை எல்லாம் ஒப்புக் கொடுத்து செல்விப்போம். குறிப்பாக அன்புக்குரியவர்களே, இந்த நோய் தொற்று காலத்தில் இதுவரை 140க்கும் அதிகமான அருட்தந்தையர்கள் மட்டும் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி நம்மை பதவதற்க வைக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை இந்த திருப்பிடத்திலிருந்து நமக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற இந்த குருக்களுக்காகவும், அருட் சகோதரிகளுக்காகவும், நற்செய்தி பணியாளர்களுக்காகவும் இயேசுவின் இதயத்தில் ஒப்பு கொடுத்து செல்வோம். எழுந்தினர். ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க அழைப்பவரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, திரு அவை பணியாளர்கள் அழைப்பின் குரலுக்கு மகிமை சேர்க்கும் விதமாக நற்செய்தி பணியை முதன்மையாக்கி பணி செய்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள்
மன்றாட்டை கேட்டருளும். மாசில்லா இரத்தத்தால் உலகை மீட்டெடுத்தவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அதிகாரிகள் தன்னலம் பாராமல் சேவை மனப்பான்மையுடன் ஆட்சி செய்யவும், நாட்டின் வளர்ச்சியை மட்டும் குறிக்கோளாக கொண்டு செயலாற்றவும், விலை ஏற்றம் செய்து மக்களை சுரண்டி ஆட்சி செய்யாமல் அறிவின் துணை கொண்டு பொருளாதாரத்தை மேம்படுத்த ஞானம் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பால் அகிலத்தை ஆள விரும்புபவரே எம் இறைவா, குடும்பங்களில் அன்பு அதிகரிக்கவும், வீண் பாதங்களாலும் தேவையற்ற காரணங்களாலும் பிரிந்து கிடக்கும் உறவுகளுக்கிடையே அன்பால் இணைப்பு ஏற்படவும், பொறுமை, அன்பு, விட்டு கொடுத்துதல் போன்ற நல்ல குணங்கள் மேலோங்கி பிரிந்து கிடக்கும் உறவுகள் ஒன்றாகிட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமாக்கும் வல்லவரே எம் இறைவா, உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் நோயின் தாக்கம் கட்டுப்படவும், நோயால் வாடுவோரின் உடல் நலம் சீராகி நலம் பெறவும், இயல்பு வாழ்வு திரும்பி தொழில்கள் சீராகி பொருளாதாரம் மேம்படவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காய் மௌனமாய் ஜெபிப்போம். இயேசுவின் தூய்மை மிகு திரு இதயமே, பிள்ளைகளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் கனிவுடன் நீர் ஏற்று எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவேன். போராடும் நெஞ்சில் போராட்டம் நீங்க என் வாழ்வை பலியாக்குவே, என் வாழ்வை பலியாக்குவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பாகவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லக்கரிய அன்பை கண்ணோக்கியர்கள், அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே.
ஆண்டவரே தூயவரான தந்தை என்னுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாரும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் இப்புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுபுலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தெழுந்து நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றலும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களின் விளைகளும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தாயே, ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இயேசுவின் திரு இதயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற அவருடைய பேரன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கருணையை வாழ்நாள் முழுவதும் நாம் சுவைத்திட, அனுபவிக்க, கொண்டாட அருள் வேண்டி கரவிருத்து ஜெபிப்போம். நிலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும், எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும்.
ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வுதரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வுதரும் வார்த்தை வாழ்க்கைதனை உணர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். திருவிருந்து பல்லவி. யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்ளுவோர் உள்ளத்திலிருந்து வாழ்வுதரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். யோவான் நற்செய்தி பிரிவு 7 இறைவசனங்கள் 37 38 முடிய. நந்தியோடு வந்தாடுவோமாக்கு. ஆண்டவரே, இந்த அன்பினர்கள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்னும் இயக்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகள் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்னென்னும் வாழ்ந்தாட்சி செய்தவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதயத்தின் வழிந்தோடும் தேர்வில் நகைச்சுமாய் நினைத்தவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள் மையமே. உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள் மையமே. உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில்
இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனா எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனா எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள் மையமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் பங்கு மக்கள் உடல் நலத்திற்காகவும் பங்கு தந்தையின் உடல் நலத்திற்காகவும் பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே